அதான் நீங்கள் எதுவும் காட்டினீங்களே திரண்டிருக்காங்க, அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது. கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடனு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. இது 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் அப்படிங்கும்போது அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்க. நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தை வைக்க தான் வேலை செய்கிறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கு. மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, நான் தான் முதல்ல வருவேன். இதுல என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களா இல்லை தெரியாம கேட்குறீங்களா? இல்லை அப்பா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல அதை விட எங்களுக்கு என்ன ஒன்று பெரிய பெருமை. அதை விட அதில் ஒன்றும் இல்லை. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கும்போது அவர் துறையில், இசைத்துறையில் அப்பா அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை. அப்போ அவருக்கு கொடுக்கறதுல பெருமை தான். வருத்தம் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த, சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் பாபு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன், விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனா எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்க நீங்கள். அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க, எங்கள் அப்பாவை கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவோம், மகிழ்ச்சி அடைவோம். அப்போ அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தமிழ் மக்கள், உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல. நாங்கள்லாம் அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்கறது இல்லை, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். ஒரு இசையமைப்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும், குறிப்பிட்ட இதுக்கு தான் இருக்கும். அவர் இசையை அருள்வார். அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இது அவர் பெயரில் விருது கொடுக்கறதுங்கிறதுல எனக்கு பெருமை. முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன். நான் இல்லைடா அரசு செய்து சரி சொல்லிட்டாரு, அதுக்கு இடையூறு செய்யணும்னு விட்டுட்டேன். ஆனால் நானும் எடுப்பேன். யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்கள் நீங்களும். இப்போ 6 மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு. அப்போ கேட்டேன், அப்புறம் அது இருக்குதுன்னொன்னே சரி அரசு செய்யும்போது அது பெருமைக்குரியது, அதில் போய் நம்ம தொல்லை பண்ணுவோம். நான் அதை செய்யாதவங்க இப்போ இன்னைக்கு பாராட்டு செஞ்சு அதை பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அதை செஞ்சுருக்கணும். மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் ஒரு நாட்டின் அடையாளமாவது கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல. முற்போக்கு பேசணுங்க, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம்னு சமூக நீதியெல்லாம் பேசணும். நீங்கள் ஏன் கொடுக்கல? பதில் வச்சிருக்கீங்களா? அதனால் அவங்க கொடுக்கும்போது நம்ம எதிர்க்க முடியல, வழி இல்லாமல் ஏற்கிறோம். நீங்கள் ஏன் செஞ்சுருக்கணும்? நீங்கள் காங்கிரஸ் எங்கள் ஐயா நடிகர் திலகத்து செஞ்சிச்சு. நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள், அப்பா இளையராஜா போன்ற பெரும் மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் கௌரவிச்சிருக்கணும், பெருமைப்படுத்தியிருக்கணும். செய்யலை. வட இந்தியாவிலலாம் அவங்க ஹேமாலினி போன்றவர்களுக்கு, மற்ற அமிதாப் பச்சன் போன்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யலையே. அப்போ பாரதிய ஜனதா செய்யுதுன்னா ஏன் செய்கிறாங்க நம்பி கேட்க முடியுமா? என்ன
பசின்னு கேட்கும்போது திருடிட்டு வந்து ஒருத்தன் தட்டில் சோறு போட்டாலும் பசிக்கு சாப்பிட தான் சொல்லி திருடிட்டு வந்துட்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல.